தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு மகனே, அன்பு மகளே, நீ தவறே செய்யாமல் தண்டிக்கப்பட்டிருக்கலாம். அந்த மன உளைச்சலால் காயப்பட்டிருக்கலாம். இந்த உலகிற்கு தேவையற்றவராக, தனிமைப்படுத்தப்பட்டவராக, பிறருக்கு சுமையாக உணர்ந்திருக்கலாம். அந்த வேதனையான தருணங்களை எல்லாம் நானே ஏற்கிறேன். என்னிடம் ஒப்படைப்பாயா? முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். என் பாவமே பழியினை சுமத்தியதே, நீர் நோகவே வலியினை உணர்த்தியதே. இயேசுவே, இயேசுவே, எனக்காக உம் இதயம் நொறுங்கியதே. இயேசுவே, இயேசுவே, எனக்காக உம் இதயம் நொறுங்கியதே. பாவம், நோய், வலி, கவலை, விரக்தி, தனிமை, குற்ற உணர்வு, அன்புக்குரியவர்களின் இழப்பு, பொருளாதார பிரச்சனைகள் போன்ற வடிவங்களில் நான் உன் சிலுவையை சுமந்த நேரங்களை நினைத்து, நான் சிலுவையை பொறுமையுடன் சுமந்தது போல நீயும் உன் சிலுவையை பொறுமையாக கையாண்டு பெரிய மகிமையை நோக்கி எதிர்நோக்குவாயா? இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்ளுகிறார். என் பாவமே சிலுவையின் வடிவானது, நீ நோகவே சுமைகளின் முடிவானது. இயேசுவே, இயேசுவே, எனக்காக உம் இதயம் நொறுங்கியதே. இயேசுவே, இயேசுவே, எனக்காக உம் இதயம் நொறுங்கியதே. நீ சோதனைக்கு ஆளாகி பாவம் செய்த முதல் சந்தர்ப்பத்தை நினைவு. பாவத்தில் விழுந்து கடவுளிடம் இருந்து விலகி சென்றாய் அல்லவா? மனம் திரும்பி மன்னிப்பு கேட்பாயா? மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். என் பாவமே நீரிடறிய விழச் செய்தது, நீ நோகவே மறுபடி எழச் செய்தது. இயேசுவே, இயேசுவே, எனக்காக உம் இதயம் நொறுங்கியதே. இயேசுவே, இயேசுவே, எனக்காக உம் இதயம் நொறுங்கியதே. என்னை பெற்றெடுத்து இந்த பூமியில் என்னை வளர்த்த என் விண்ணகத்தாயை நினைவு கூறுவாயா? என் விண்ணகத்தாயின் ஆற்றல் வாய்ந்த பரிந்துரையை நம்புவாயா? என் தாய் மரியா உனக்காக பரிந்து பேச முடியும். உன் வாழ்வில் உனக்கு தேவையான அனைத்து அருளனையும் பெற முடியும். இந்த மண்ணக பயணத்தில் தாய் மரியா உனக்கு ஆறுதலாகவும் பலமாகவும் இருப்பார். அவரை நம்புவாயா? நான்காம் நிலை, இயேசு தன் தாய் மரியாளை
சந்திக்கிறார். என் பாவமே தாய்மைக்கும் பிழையானது, நீர் நோகவே தரணியை அது காத்தது. இயேசுவே இயேசுவே, எனக்காக உம் இதயம் நொறுங்கியதே. இயேசுவே இயேசுவே, எனக்காக உம் இதயம் நொறுங்கியதே. உனது சொந்த சிலுவையால் நீயே பாரமாக இருந்தபோது, சிலுவை உன்னால் சுமக்க முடியாத அளவுக்கு பாரமாக இருந்தபோது, சிலுவையை சுமக்க உனக்கு உதவ நான் உன் வாழ்வில் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். அது உன் மனைவியாகவோ, உன் பெற்றோராகவோ, உன் குழந்தைகளாகவோ, உன் நண்பர்களாகவோ அல்லது அந்நியராகவோ கூட இருக்கலாம். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு நம்பிக்கை அளித்த அனைவருக்கும் என்னோடு சேர்ந்து நன்றி கூறுவாயா? 5ஆம் நிலை. சிமியோன் இயேசுவிற்கு உதவி செய்கிறார். என் பாவமே சுயநலவயமானது, நீர் நோகவே சிமியோனில் சுமை கொண்டது. இயேசுவே இயேசுவே, எனக்காக உம் இதயம் நொறுங்கியதே. இயேசுவே இயேசுவே, எனக்காக உம் இதயம் நொறுங்கியதே. உன் வாழ்க்கையின் மிக வேதனையான காலங்களில் உனக்கு ஆறுதல் அளிக்க உன்னோடு இருந்த உன் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களை நினைவுகள். அவர்கள் உன்னை ஆறுதல் படுத்தி உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை மீண்டும் கொண்டு வந்த எல்லா நேரங்களுக்காகவும் அவர்களுக்காக ஜெபிப்பாயா? 6ஆம் நிலை. வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். என் பாவமே உன்முகம் தன்னில் கரையானது, நீ நோகவே துடைத்திட கரம் வந்தது. இயேசுவே இயேசுவே, எனக்காக உம் இதயம் நொறுங்கியதே. இயேசுவே இயேசுவே, எனக்காக உம் இதயம் நொறுங்கியதே. நீ அடிக்கடி உன் பாவங்களுக்காக வருந்தி மனம் திரும்புகிறாய். மீண்டும் சோதனையில் விழுந்து விரைவில் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறாய். நீ உன் பாவ வாழ்க்கைக்கு திரும்பி இன்னும் பெரிய காரியங்களில் விழுந்து விடுகிறாய். உன் இருதயத்தை என்னிடம் ஒப்படைத்து உண்மையிலேயே மனம் திரும்பி வருந்துவாயா? ஒரே பாவங்களை திரும்ப திரும்ப செய்யாமல் இருக்க பாடுபடுவாயா? 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறையாக தரையில் விழுகிறார். என் பாவமே உனை வீழ்த்திடும் பளுவானது, நீர் நோகவே துணிவுடன் எழச் செய்தது. இயேசுவே இயேசுவே,
நொறுங்கியதே. இயேசுவே, இயேசுவே, எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. உன்னை சுற்றியுள்ள மக்களிடம் இரக்கமும் கருணையும் காட்டும். இந்த உலகில் துன்பப்படுபவர்களிடம் உன் கண்களை திற. எருசலேமின் பெண்களுக்கு நான் ஆறுதல் அளித்தது போல துன்பத்தில் இருப்பவர்களிடம் இரக்கம் காட்டுவாயா? உன் மீட்பர் என்னை இன்னும் அறியாத பாவிகளையும் மக்களையும் நோக்கி உன் இதயங்கள் நீட்டுவாயா? 8ஆம் நிலை. எருசலேம் நகர் பெண்கள் இயேசுவை சந்திக்கிறார்கள். என் பாவமே பெண்களில் இழிவானது, நீர் நோகவே வலிகளின் மொழியானது. இயேசுவே, இயேசுவே, எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. இயேசுவே, இயேசுவே, எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. இது நீ பாவம் செய்யும் கடைசி நேரமாக இருக்கும். உன் இதயத்தை வலிமையாக்கி சாத்தானின் சோதனைகளை எதிர்த்து போராட வலிமைக்காக என்ன பேசு. இந்த தவக்காலத்தில் உபவாசம், பிரார்த்தனை மற்றும் தானம் மூலம் என்னிடம் நெருங்கி வருவாயா? 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். என் பாவமே பாதையில் தடையானது, நீர் நோகவே பயணங்கள் தொடரானது. இயேசுவே, இயேசுவே, எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. இயேசுவே, இயேசுவே, எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்காதிருக்க விரும்பும், என்றென்று மறக்க விரும்பும் அனைத்து தருணங்களையும் என்னிடம் சரணடை. அது மிகுந்த வருத்தமானதாகவோ அல்லது மிகுந்த அவமானமாகவோ இருந்திருக்கலாம். யாராவது உன்னை அவமானப்படுத்திய அல்லது உன்னை ஆழமாக காயப்படுத்திய தருணமாக இருக்கலாம். எனது ஆடைகளை களைந்த போது நான் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டேன். ஆனால் நான் உன் பாவங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்தேன். உனது காயங்களை குணப்படுத்தவும் உனது வாழ்க்கையின் அனைத்து வேதனையான தருணங்களையும் என்னிடம் ஒப்படைத்து என்னை அழைப்பாயா? 10ஆம் நிலை. இயேசுவின் உடைகளை களைகிறார்கள். என் பாவமே உடைகளை கிழித்தெறிந்தது, நீர் நோகவே அவமானம் அதுவானது. இயேசுவே, இயேசுவே, எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. இயேசுவே, இயேசுவே, எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. உன் பாவ வாழ்க்கையை விட்டுவிடு. என்னில் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ உன் பாவங்கள் அனைத்தும்
சிலுவையில் அறையப்பட சிலுவையில் அறையப்பட்ட போது தாங்க முடியாத வலியை நான் தாங்கியது போல உன் துக்கங்களை பொறுமையுடன் தாங்கி வாழ்க்கையை பற்றி கொள்வாயா? 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். என் பாவமே ஆணிகளில் உனை துளைத்தது, நீர் நோகவே அவனியை அது காத்தது. இயேசுவே இயேசுவே எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. இயேசுவே இயேசுவே எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. உனக்குள் இருக்கும் பாவமுள்ள உன்னை என்னோடு சேர்த்து சிலுவையில் மறி. இனி ஒருபோதும் பாவம் செய்யாமல் எல்லா சோதனைகளையும் தவிர்க்க உறுதி எடுப்பாயா? 12ஆம் நிலை. இயேசு உயிர் விடுகிறார். என் பாவமே உன் உயிரினை பறிகொடுத்தது, நீ நோகவே உலகினை இருள் சூழ்ந்தது. இயேசுவே இயேசுவே எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. இயேசுவே இயேசுவே எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. அன்பு மகனே, மகளே, நான் உன் பாவங்களுக்காக மரித்து நிலையான வாழ்வின் வெகுமதியை உனக்காக பெற்றுத் தந்தேன். அதை எப்போதும் உன் மனதில் வைத்து இந்த வாழ்க்கையை நம்பிக்கையுடன் வாழ்வாயா? 13ஆம் நிலை. மரித்த இயேசுவின் உடல் அன்னை மரியின் மடியில் வைக்கப்படுகின்றது. என் பாவமே தாய்மையை அழச் செய்தது, நீ நோகவே தாய் நெஞ்சில் வாழ்பாய்ந்தது. இயேசுவே இயேசுவே எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. இயேசுவே இயேசுவே எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. நான் என் சொந்த உயிரையே மீட்பு பொருளாக கொடுத்த உனக்கு அளித்த நிலையான வாழ்வை எதிர்நோக்கு. உனக்கு மகிழ்ச்சியான மரணத்தின் அருள் கிடைக்க ஜெபிப்பாயா? 14ஆம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். என் பாவமே கல்லறையில் உனை சேர்த்தது, நீ நோகவே கருவறை நிலமானது. இயேசுவே இயேசுவே எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே. இயேசுவே இயேசுவே எனக்காக உன் இதயம் நொறுங்கியதே.
நொறுங்கியதே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.